ஹலோ அகேன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் சிப்ளிங் சீரீஸ்ல ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்போர்ட் ஹாக்கி. ஆஃப்கோர்ஸ் ஹாக்கி தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட். கிரிக்கெட்டுக்கு இருக்க அளவுக்கு ரெக்கக்னிஷன் இல்லைனாலும் ஹாக்கிக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா, நாலேஜ், ஃபேன் ஃபாலோயிங் ஆர் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல நம்ம நாட் ஜஸ்ட் அபவுட் ஆர் நேஷனல் ஸ்போர்ட் ஹாக்கி. ஹாக்கிலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹாக்கி இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ், அதோட பேசிக்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீல்டு ஹாக்கி ஆக்சுவலாக இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட் ஃபீல்டு ஹாக்கி தான். நம்ம அதை ஜஸ்ட் ஹாக்கி அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹாக்கிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஃபீல்டு ஹாக்கி தான் அதோட ஒரிஜினல் நேம். ஃபீல்டு ஹாக்கி வந்து 19th சென்ச்சுரியில் யுனைடெட் கிங்டமில் ஆரிஜினேட் ஆகுது. ஃபீல்டு ஹாக்கி 2019க்கு முன்னாடி வரைக்கும் அதோட ஒரு டோட்டல் கேம் டைம் வந்து 70 மினிட்டா இருந்துச்சு. வித் 35 மினிட் ஆஃப் 2 ஈக்குவல் ஆஃப்ஸ், நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் வரும். அண்ட் 2019க்கு அப்புறம் தான் 60 மினிட் டோட்டல் டைம் ஆச்சு. அந்த 60 மினிட்டும் வந்து 15 மினிட் ஆஃப் 4 ஈக்குவல் ஆஃப்ஸ் ஆர் 4 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விளையாடப்பட்டாங்க. அண்ட் தென் ஃபீல்டு ஹாக்கி ஒரு சம்மர் ஒலிம்பிக் ஸ்போர்ட் தான். இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH தான் இந்த ஃபீல்டு ஹாக்கியை மேனேஜ் பண்றாங்க. இந்த ஃபீல்டு ஹாக்கியில் நடக்கிற மேஜர் டோர்னமெண்ட்ஸ், அதாவது வேர்ல்ட் கப், ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஆர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஜூனியர் வேர்ல்ட் கப் அண்ட் வேர்ல்ட் லீக், அண்ட் இது இல்லாமல் FIH ப்ரோ லீக் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து இண்டிவிஜுவல் டொமஸ்டிக் கிளப்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ்லாம் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH தான் மேனேஜ் பண்ணுறாங்க. தென் ஆஃப்கோர்ஸ் ஹாக்கியோட ரூல்ஸ் வந்து 10 அவுட் ஃபீல்ட் பிளேயர்ஸ் வித் 1 கோல் கீப்பர். கோல் கீப்பர் அவரோட ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பேட் அண்ட் தென் பாடியில் எங்கே வேணால் டச் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த பிக்சர்ல நம்ம ஹாக்கியோட ஃபீல்ட் சைஸ் பத்தி பார்க்கலாம். ஃபீல்ட் ஹாக்கியோட ஃபீல்ட் சைஸ் பத்தி, ஃபீல்ட் ஹாக்கின்னு அழைக்கப்பட்டாலும் கிராஸ்லயும் விளையாடுறாங்க, ஆர்டிஃபிஷியல் டர்ஃப்ஸ் அண்ட் இண்டோர்ஸ்ல போர்டட் சர்ஃபேஸ்லாம் விளையாடுறாங்க. அதோட பிளேயிங் சர்ஃபேஸ் வந்து ஜென்ரலா 91.4 மீட்டர்ஸ் லாங் அண்ட் 55 மீட்டர்ஸ் வைட் அளவுக்கு இருக்கு. அதாவது 100 × 60.1 யார்ட்ஸ். இது இல்லாம ஹாக்கிக்கு ப்ரோ லீக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஏசியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் அந்தந்த தனி கண்ட்ரிஸ்க்கு அவங்களோட நேஷனல் டொமஸ்டிக் லீக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் HIL ஹாக்கி இந்தியா லீக் அந்த மாதிரிலாம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐஸ் ஹாக்கி. இது ஐஸ் ஃபீல்டில் விளையாடப்படுற கேம். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான கேம் தான். இதில் நம்ம ஃபீல்ட் ஹாக்கி மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் பிளே போயிடுச்சு, அந்த மாதிரினா கேம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரிலாம் இதில் பெருசாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபென்ஸால க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள பால் மேபி அங்கே போய் டச் ஆனாலும் திரும்ப ஒன்றும் ஆப்போனன்ட் டீம் இல்லை இந்த டீம் ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் நடக்கும் இந்த கேம். மாற்றி இது வந்து ஃபீல்ட் ஹாக்கியில் ஒரு ஹார்ட் பால் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு ஹார்ட் வல்கனைஸ்டு ரப்பர் டிஸ்க், அதுக்கு பேர் பக்குன்னு சொல்லுவாங்க. அது பால் ஷேப்பில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 3D சர்க்கிளே ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு 2D சர்க்கிள் ஷேப் தெரியும். அதுவே கொஞ்சம் 3Dல இருந்தா அந்த ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கும். கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி திக்கா அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் விளையாடுவாங்க. அது நல்லா ஐஸ்ல ஸ்கேட் ஆகும். இதோட ஆரிஜின் வந்து 1875ல மான்ட்ரியால்ல, கெபெக்ல இருக்க மான்ட்ரியால் சிட்டி, அது கனடால இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்டா ஒரு இண்டோர் ஹாக்கி, ஐஸ் ஹாக்கி கேம் விளையாடுறாங்க. அண்ட் சின்ஸ் இந்த கேம் ஐஸ் ஃபீல்ட்ல விளையாடுறதுனால இது ஒரு வின்டர் ஒலிம்பிக் ஸ்போர்ட் தான். ஸோ இந்தியாவில் இந்த கேம் மோஸ்ட்லி பாசிபிள் இல்லை. பார்ட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்லலாம் இந்த கேம் ரொம்ப ஃபேமஸ். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஈவன் தோ நம்ம நேஷனல் ஸ்போர்ட் ஃபீல்டு ஹாக்கினாலும் நம்ம ஊரில் அதை யாரும் ஃபீல்டு ஹாக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஹாக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நான் சொன்ன கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அங்கேயும் ஐஸ் ஹாக்கி அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஹாக்கினாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஐஸ் ஹாக்கி தான். நமக்கு ஹாக்கினா எப்படி ஃபீல்டு ஹாக்கி தான் தெரியும், ஃபீல்டில் தான் விளையாடுவாங்கன்னு தெரியுமோ, அந்த மாதிரி அவங்களுக்கு ஹாக்கினா மோஸ்ட்லி ஐஸ் ஹாக்கி தான் தெரியும். அங்கே தனியாக ஐஸ் ஹாக்கிலாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஐஸ் ஹாக்கியோட ஒரு ரூல் என்னன்னா, இது ஐஸ் ஃபீல்டில் விளையாடுறதுனால இதில் 4 to 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 4 to 5 நான் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு கண்ட்ரிஸ் அண்ட் ஒரு லீகோட கல்ச்சர் பொறுத்து இருக்கு. பட் மோஸ்ட்லி சீன் வந்து 5 பிளேயர்ஸ் தான் வித் கோல் டெண்டர் தான் கோல் கீப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கேற்ற சேஃப்டி கார்ட்ஸ், அதுக்கேற்ற கிட்ஸ்லாம் வேர் பண்ணிட்டு விளையாடுவாங்க. அண்ட் தென் இதோட டைமிங்ஸ் வந்து மோஸ்ட்லி சீன், ஏன்னா இதுவுமே டைமிங்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி ஒரு லீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் மோஸ்ட்லி சீன் வந்து 3 20-minute ஹாஃப்ஸ். அதாவது என்னன்னா மொத்தம் 20 அந்த மாதிரி 3 ஹாஃப்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 60 மினிட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஐஸ் ஹாக்கியோட ஐஸ் ஃபீல்டு சைஸ் எப்படி இருக்குன்னா
200 ஃபீட் லாங் அண்ட் 85 ஃபீட் வைடாக இருக்கும். இதே ஒலிம்பிக் சைஸ்ட் அஃபிஷியல் வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸில் அந்த ஃபீல்ட் சைஸ் வந்து அதே 200 ஃபீட் லாங் தான். பட் வித் வந்து 85 ஃபீட்டுக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ரா 15 ஃபீட், அதான் ஒரு 100 ஃபீட் லாங் அப்படி இருக்கும். அண்ட் தென் ஐஸ் ஹாக்கியில் பெனால்ட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ அந்த பெனால்ட்டி ஏரியாவில் ஒரு பிளேயர் ஃபவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபவுல் பண்ண பிளேயர் ஆக்சுவலாக அவங்க டீமை விட்டுட்டு வெளியில் போயிடணும். ஸோ அவங்க டீமை ஒன் மேன் ஷாட்டாக விட்டுட்டு வெளில போயிடுவாங்க. அண்ட் தென் அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு பெனால்ட்டி அவார்ட் பண்ணுவாங்க. நான் ப்ரீவியஸாக இந்த ஐஸ் ஹாக்கியோட டைமிங்ஸ் பற்றி சொன்னேன். இந்த 60 மினிட் தாண்டி கேம் ஒரு ட்ராவில் இருக்குது, ரெண்டு டீமும் ஈக்குவல் கோல்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இதுவுமே ஆக்சுவலாக ஒரு லீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில லீக்ஸில் ஸ்ட்ரைட்டாக பெனால்ட்டி ஷூட் அவுட் போயிடுவாங்க. ஆர்எல்ஸ் ஒரு சில லீக்ல எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் மாதிரி கொடுப்பாங்க. அதில் எந்த டீம் மேபி கோல்ஸ் போடுறாங்களோ அவங்க வந்து போயிடுவாங்க. அண்ட் தென் பெனால்ட்டி ஷூட் அவுட் இருக்கும். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இது ஒரு வின்டர் ஒலிம்பிக் ஸ்போர்ட் அண்ட் நிறைய நேஷன்ஸில் அவங்களுக்கான டொமஸ்டிக் லீக்ஸும் நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹாக்கி லீக், அதுதான் ரொம்ப ஃபேமஸான லீக், NHL, அண்ட் அமெரிக்கன் ஹாக்கி லீக் AHL, இதெல்லாம் நார்த் அமெரிக்காவில் நடக்குது. அண்ட் தென் கான்டினென்டல் ஹாக்கி லீக் KHL அப்படின்னு ஒன்று நடக்குது. அதில் ரஷ்யா, சைனா, பெலாரஸ், ஃபின்லாந்து, கசகஸ்தான் அண்ட் லட்வியாவில் இருக்க கிளப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு சாம்பியன்ஸ் லீக் மாதிரி. அவ்வளோதான். ஸோ ஐஸ் ஹாக்கி ஒரு ஃபீல்ட் ஹாக்கி அளவுக்கு அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட் தான். வேர்ல்டு வைடாக நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு ஸ்போர்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லெட்ஜ் ஹாக்கி. இதை ஸ்லெட் ஹாக்கி ஆர் பேரா ஐஸ் ஹாக்கின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா ஐஸ் ஹாக்கிக்கு ஒரு பேராலிம்பிக் ஸ்போர்ட் தான் ஸ்லெட்ஜ் ஹாக்கி. இது மெயினாக இந்த டிசேபிள்டு பீப்புள் அவங்கள டார்கெட் பண்ண ஒரு ஸ்போர்ட் தான். ஸோ வின்டர் பேராலிம்பிக்ஸில் விளையாடுவாங்க. அண்ட் இதோட ஆரிஜின் எங்கன்னா 1960s ஸ்வீடனில் இருக்க ரீஹாபிலேஷன் சென்டரில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. மோஸ்ட்லி ஐஸ் ஹாக்கியோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா பிளேயர்ஸ்க்கு ரெண்டு ஹேண்ட்லையுமே ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கில் ஒரு எண்ணில் வந்து மெட்டல் டீத் இருக்கும். அந்த மெட்டல் டீத் ஷேப்டு இருக்கும். அந்த ஷேப்பை வச்சு மேபி லைக் அவங்க ஐஸை டிக் பண்ணி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி போகலாம். இன்னொரு எண்ட் வந்து நார்மல் ஐஸ் ஹாக்கியில் யூஸ் பண்ணுற பேட்டோட பிளேட் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு அவங்க பாலை பாஸ் பண்ணலாம் ஆர் ஷூட் அடிக்கலாம் அந்த மாதிரி. இந்த ஸ்போர்ட்டை சாங்ஷன் பண்ணுறது வேர்ல்டு பேரா ஐஸ் ஹாக்கி ஆர்கனைசேஷன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் பேராலிம்பிக் கமிட்டி IPC தான். இந்த ஸ்போர்ட்டோட டியூரேஷன் வந்து 315 மினிட் ஹாஃப்ஸ் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் அண்ட் தென் அகைன் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 45 மினிட்ஸ். அண்ட் இது இல்லாமல் மேபி கேம்ஸ் டை ஆச்சுன்னா ஓவர் டைம் அண்ட் பெனால்டி ஷூட் அவுட் ஃபாலோ ஆகும். இந்த ஸ்போர்ட்டுக்கு நிறைய லீக்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லீக் அப்படின்னு எதுவும் கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்போர்ட் ரோலர் ஹாக்கி. இது ரோலிங் ஸ்கேட்ஸ் வச்சு விளையாடுற ஒரு டைப். இதில் வந்து ஹாக்கி ஃபீல்ட்ஸில் ஸ்கேட்டிங் மெத்தடில் விளையாடுற ஒரு டோர்னமெண்ட். இதுலேயுமே 2 வேரியேஷன் இருக்குது, குவாட் ஹாக்கி அண்ட் இன்லைன் ஹாக்கி. குவாட் ஹாக்கியில் குவாட் ஸ்கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்லைன் ஹாக்கியில் இன்லைன் ஸ்கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஹார்ட் பால் இன் அண்ட் உடன் ஃபீல்ட் ஆர் ஒரு ஹார்ட் உடன் ஃபீல்ட் ஆர் சிமெண்ட் ஃபீல்ட்ஸில் விளையாடுவாங்க. இதுவுமே லீக்குக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் மாறும். பட் மோஸ்ட்லி பார்க்கப்பட்டது வந்து 225 மினிட் ஹாஃப்ஸ் இருக்கும். அண்ட் தென் அகெயின் லீக் ஏற்ற மாதிரி 4 or 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க வித் அ கோலி. இந்த ரோலர் ஹாக்கியை வேர்ல்ட் ஸ்கேட் ஆர்கனைசேஷன் தான் கவர்ன் பண்றாங்க. 1992 சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்டா அப்பியர் ஆச்சு. அண்ட் தென் 2017 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்கப்பட ஆரம்பிச்சது. அண்ட் தென் இதுக்கு ரோலர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பும் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெயின், இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த ரோலர் ஹாக்கிக்கு ப்ரொஃபஷனல் லீக்ஸ்லாம் இருக்கு. இன்லைன் ஹாக்கிக்கு ப்ரொஃபஷனல் லீக்ஸ் UK, போர்ச்சுகல், USAல ஹார்ட் பிளாஸ்டிக் பக் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. அகெயின் 4 or 5 பிளேயர்ஸ் வித் அ கோலி. அண்ட் தென் நேஷனல் ரோலர் ஹாக்கி லீக்ல 2014 நார்த் அமெரிக்காவில் ஃபார்ம் ஆச்சு. இந்த கேம்ல 315 மினிட் ஹாஃப்ஸ் இருக்கும். அதாவது டோட்டலாக 45 மினிட்ஸ் இருக்கும். மேஜர் லீக் ரோலர் ஹாக்கி MLRH அப்படின்னு யூரோப்லயும் USAலையும் நடக்குது. இதுதான் வேர்ல்ட்லயே ஒரே ப்ரோ இன்லைன் கான்டாக்ட் லீக். அண்ட் தென் இதோட ரூல்ஸ் வந்து மோஸ்ட்லி NHL நேஷனல் ஹாக்கி லீக், அதாவது ஐஸ் ஹாக்கி லீக் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் டைமிங்ஸ் மட்டும் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். 217 மினிட் ஹாஃப்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 34 மினிட்ஸ். அண்ட் தென் சூப்பர் லீக்ல 412 மினிட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 48 மினிட்ஸ் சூப்பர் லீக்ல. அண்ட் தென் யூரோப்ல ஃப்ரெண்ட்ஸ் லீக் எலிட் அப்படின்னு இன்னொரு லீகும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் ரோலர் ஹாக்கி பற்றி. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேண்டி.
இது வந்து ஐஸ் ஹாக்கி, ஃபீல்ட் ஹாக்கி அண்ட் தென் ஃபுட்பால் அஸ் வெல். இது 3 ஸ்போர்ட்டையும் சேர்த்து ஒரு மிக்சர், அதுலேருந்து ரூல்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட் தான். 1902 to 1913ல ஸ்வீடன்ல தான் இந்த ஸ்போர்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்வீடன் தான் இந்த ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஹோம் மாதிரி அப்படி சொல்லலாம். ரஷ்யாவுமே இந்த ஸ்போர்ட் 1955ல இந்த ஸ்போர்ட்டை அஃபிஷியலா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு பிளஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட் ஓட மேஜர் ரூல்ஸ் எப்படின்னா, நான் ப்ரீவியஸா சொன்ன ஐஸ் ஹாக்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம் தான். அதுல பாசஸ்லாம் பெருசா இருக்காது. ஸோ பால் அவுட் ஆஃப் பிளே போச்சுனாலும் கேம் பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. லைக் அவங்க பாட்டு எட்ஜஸ்ல ஒரு சைட்ஸ்ல பட்டாலும் அவங்க பாட்டு கேம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். நான் இந்த கேமுக்கு என்ன சொன்னேன்னா, இது வந்து ஐஸ் ஹாக்கி, ஃபீல்ட் ஹாக்கி அண்ட் சாக்கர், 3 ஃபுட்பால், இது 3த்தையும் இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேம் தான். ஸோ அதனால இந்த கேம்ல வந்து இது ஏன் சாக்கர் இது உள்ள வருது அப்படின்னா, விளையாடுற ஸ்டைல் இல்லை, பட் இந்த ஸ்போர்ட்டோட ஃபீல்ட் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸ் தான் இருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்போர்ட்டோட டியூரேஷன் வந்து 2 45 மினிட் ஹாஃப்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 90 மினிட்ஸ். அண்ட் தென் இந்த கேம்ல 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, 10 அவுட் ஃபீல்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஒரு கோல் கீப்பர். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபுட்பால் ரூல்ஸ் மாதிரியே இருக்கு. அண்ட் தென் இந்த கேம்ல ஐஸ் ஹாக்கி எங்க வருதுன்னா, ஐஸ் ஃபீல்ட்ல தான் விளையாடுவாங்க. ஸோ பிளேயர்ஸ்லாம் வந்து காலில் ஸ்கேட்ஸ் கட்டிக்கிட்டு விளையாடுவாங்க. அண்ட் தென் ஃபீல்ட் ஹாக்கி எங்க வருதுன்னா, இந்த பால் அவுட் ஆஃப் பிளே போச்சுன்னா அது கண்டினியூ பண்றது, அது கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி தான். ஸோ அதெல்லாமும் இருக்கிறதுனால இந்த 3 ஸ்போர்ட்டுமே சேர்ந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்போர்ட் தான் இந்த ஸ்போர்ட். இதுலயுமே ரிங் பால் அப்படின்னு ஒன்று விளையாடுவாங்க. ரிங் பால் வந்து இந்த கேமோட ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து 4 to 5 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க வித் கோல் கீப்பர். இது வந்து ரிங் ஹாக்கி. ஆக்சுவலா ரிங் பால்ன்ற ஒரு ஸ்போர்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால இதுக்கு ரிங் ஹாக்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் 11 சைட் பேண்டி, அதுதான் நார்மலா பேண்டி. அதுல வந்து 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அது வந்து ஒரு இண்டோர் கேம், ஃப்ளோர் பால் அப்படின்ற ஒரு கேம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கேம். இந்த ரிங் பேண்டி அண்ட் காமன்லி நோன் 11 சைட் பேண்டி, இந்த 2 கேமுமே ஒலிம்பிக் கமிட்டியால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ் தான். பட் இப்போதைக்கு வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல இந்த 2 ஸ்போர்ட்ஸுமே கிடையாது. ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பேண்டி தான் இந்த ஸ்போர்ட்டோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடத்துறது. மோஸ்ட்லி இந்த ஸ்போர்ட்டை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் செவரல் நேஷன்ஸ் சச் அஸ் ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ரஷ்யா, நார்வே இவங்களுக்குலாம் வந்து ப்ரோ பேண்டி லீக்ஸ் நடத்துறாங்க. அதுல ரஷ்யன் பேண்டி சூப்பர் லீக் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளோதான், இதுதான் பேண்டி பத்தி. தென் இப்போ நம்ம பார்க்க போறது மேஜர் ஹாக்கியோட வேரியேஷன்ஸ் கேட்டகரிலாம் முடிஞ்சிருச்சு. இது சும்மா இன்ஃபார்மல் கேட்டகரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பால் ஹாக்கி ஆர் ஃப்ளோர் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூல்ஸ்ல கிட்ஸ், சின்ன குழந்தைங்களால விளையாடப்படுற ஒரு ஸ்போர்ட். இதுல எப்படின்னா ஐஸ் ஹாக்கி விளையாடுற ஃபீல்டு இருக்கும். அதுவே சம்மர் டைம்ல ஒரு ஹார்ட் சிமெண்ட் ஃபீல்ட் மாதிரி ஆகிடும். அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் லைட்டா ரூல்ஸ் வேரியேஷன் வச்சு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கூட மோஸ்ட்லி ரேர் தான், ஸ்கூல்ஸ்ல தான் நிறைய விளையாடப்படுற கேம் இது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட்ல இருக்க மாதிரி கல்லி கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட், அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஹாக்கி, ரோட் ஹாக்கி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் சும்மா இன்ஃபார்மல் கேம்ஸ் தான். ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற இடத்த வச்சு சும்மா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் வச்சு விளையாடுற கேம் தான். இதெல்லாம் இன்டர்நேஷனலி ஒரு ஃபெடரேஷன் ஆர் ஒலிம்பிக்ஸ் கமிட்டியால ரெக்கக்னைஸ் ஆகாத கேம்ஸ் தான். சும்மா பட் இப்படியும் ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணேன். வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ஃபாரின்ல நடக்கிற ஆர் வேர்ல்ட் வைட் நடக்கிற அதர் ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க ஸ்போர்ட்டுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.